பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அது. சால்வ் பண்ணிடுவோமா? பார்க்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பாமினி சுல்தானில் 3ஆம் முகமது ஷாவின் ஆட்சி காலம் 1463 1482 முடிய. இவர் ஆட்சி வலுவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவருடைய பிரதம மந்திரி முகமது கவான். பிறப்பால் பாரசீகன். பீடார்ன்ற இடத்துல முகமது கவான் ஒரு பெரிய மதரசாவை கட்டுறாரு. இந்த மதரசா உலக புகழ் பெற்றது. இந்த மதரசாவுக்குள்ள ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள 3000 கையெழுத்து நூல்கள் இருந்தது. இதுவுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். முகமது கவான் எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக வெடிமருந்து பயன்படுத்தியிருப்பார். இந்த வெடிமருந்து பாரசீக வேதியியல் வல்லுநர்களோட உதவியோட பயன்படுத்தியிருப்பார். முகமது கவானுக்கும் 3ஆம் முகமது ஷாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். அதன் அடிப்படையில் 3ஆம் முகமது ஷா முகமது கவானை தூக்கிலிட்டுருவார். ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, முகமது கவான். பாஸ், உங்களுக்கான கேள்வி. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிக்டோ ஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.